வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலியாக உள்ள 10 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 24ஆம் தேதி தேர்தல். ஜூலை 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை. 1 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தக்காளியை பதுக்கி வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் எச்சரிக்கை. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு. தமிழக அரசு தகவல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாக உள்ள மாமன்னன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு மீது இன்று விசாரணை. இனி விரிவான செய்திகள். விரைவில் காலியாக உள்ள 10 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 24இல் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூலை 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்றும் ஜூலை 13ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. போட்டி இருக்கும் பட்சத்தில் ஜூலை 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி மதுரையில் நூலகம் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 1 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 1 கோடி பேருக்கு தருவோம், ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாயை தருவோம், 12 மாதங்களுக்கு 12,000 கோடியை தருவோம் என்கின்ற வகையில் திட்டம் வகுக்க நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அவர் எடுத்த முடிவு, வருகிற அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் 15க்கு பிறகு தமிழ்நாட்டு மகளிருக்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ அவர்களுக்கெல்லாம் 1000 கோடி ரூபாயை மாதந்தோறும் வழங்குவோம் என்கின்ற வகையில் இன்றைக்கு முடிவெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தக்காளியை பதுக்கி வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் எச்சரித்துள்ளார். தக்காளி விலையேற்றத்தை குறைக்கும் வகையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், தக்காளியை பண்ணை பசுமை கடைகளில் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறினார். அனைத்து பண்ணை பசுமை கடைகளிலும் ஒரே விலையில் தக்காளியை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். லண்டன் சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் மேலவை எனும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸின் இலங்கை தமிழர் விவகாரம் குறித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அண்ணாமலை, வடகிழக்கு பகுதியில் வசித்து வந்த ஈழத் தமிழர்கள் உள்நாட்டு போர் காரணமாக தங்கள் உடைமைகள், வீடுகளை இழந்து நிராதரவாக நின்றதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதும் 100 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் தமிழர்களை மீள் குடியமர்த்தும் பணிகளை தொடங்கியதாகவும் அண்ணாமலை கூறினார். கடந்த 9 ஆண்டுகளாக இலங்கையில் பல்வேறு பணிகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் லட்சக்கணக்கில் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிற்கு வேறு ஒருவரை நியமித்தாலும் மகிழ்ச்சி என்று KS அழகிரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோரை KS அழகிரி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என்றும் இதே கூட்டணி நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை நீட்டித்தாலும் மகிழ்ச்சி, வேறு ஒருவரை நியமித்தாலும் மகிழ்ச்சி என்றும் கூறினார். சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கனிம வளச் சுரங்க பகுதிகளின் மேம்பாட்டிற்காக 1224 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சென்னை சேப்பாக்கத்தில் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி நடத்தி வந்தனர். 9 கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சர் கீதா ஜீவன் 15 நாட்கள் அவகாசம் கோரிய நிலையில் மீதமுள்ள 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு கூடுதலாக 15 நாட்கள் அவகாசம் வழங்குவதாக சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டம் 32 மணி நேரத்தில் வாபஸ் பெறப்பட்டது.
சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேகலா தரப்பில் கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜி சிகிச்சை பெறும் காலத்தை நீதிமன்ற காவலில் உள்ள காலமாக கருதக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகள் கருப்பு உடை அணியக்கூடாது என்ற உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் இன்று 21வது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் ஆளுநர் R.N. ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே விழாவில் கலந்து கொள்ள உள்ளவர்கள் கருப்பு நிற உடை அணியக்கூடாது என பெரியார் பல்கலைக்கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கை தற்போது திரும்பப் பெறப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கன்னட திரையுலகின் இளம் நடிகரான சூரஜ்குமார் விபத்து ஒன்றில் தனது வலது காலை இழந்துள்ளார். மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் உறவினரான சூரஜ்குமார் மைசூருவில் இருந்து ஊட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற நிலையில் டிராக்டரை முந்த முயன்றுள்ளார். அப்போது எதிரே வந்த லாரி மோதியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதையடுத்து பலத்த சேதமடைந்த சூரஜ்குமாரின் வலது கால் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. இது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறை நியாயத்தின்படி நிற்பதாகவும் நீதிமன்ற உத்தரவுப்படி பக்தர்கள் பக்கம் நிற்பதாகவும் தெரிவித்தார். கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என்றும் பக்தர்கள் அதையே நினைப்பதாகவும் கூறினார். இதற்காக ஆவணங்கள் திரட்டும் பணிகள் நடப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு கமல்ஹாசன் கார் வழங்கியதும் ஒரு வகை அரசியல்தான் என்று தேமுதிக மாநில பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கு அனைத்தும் அரசியலாக்கப்படுவதாக தெரிவித்தார். பெண் ஓட்டுநராவது இது முதல் முறை அல்ல என்று தெரிவித்த அவர், ஷர்மிளாவுக்கு கமல் கார் வழங்கியதும் அரசியல்தான் என்றும் அவர் கூறினார். உதகை மலை ரயில் சேவையை ஜூலை மாதம் வரை நீட்டித்து தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோடை சீசனை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் இந்த ரயில் சேவை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கால்நடை மருத்துவ அறிவியல் கலந்தாய்வு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடைபெறும் என துணைவேந்தர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு 16,687 மாணவர்கள் சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டு தற்போது வரை 19,044 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜூலை 3ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு இன்று வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதேபோன்று கோவை, மதுரை, திருச்சி போன்ற இடங்களில் இருந்து பிற நகரங்களும், பெங்களூருவில் இருந்து பிற நகரங்களுக்கும் 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நடிகை ஷாமிலி வரைந்த ஓவியங்களை திரைப்பிரபலங்கள் வியந்து பார்த்து மகிழ்ந்தனர். நடிகை ஷாலினியின் தங்கையும் நடிகையுமான ஷாமிலி தான் வரைந்த ஓவியங்களை எல்லாம் தொகுத்து ஷீ என்ற தலைப்பில் சென்னையில் கண்காட்சியாக வைத்துள்ளார். இதனை இயக்குனர் மணிரத்னம், இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான், ஷாலினி அஜித், நடிகர்கள் அர்ஜுன், சிவா, இயக்குனர்கள் சிவா, விஷ்ணுவர்தன் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். 48வது வயதில் தாய்மை நிலையை அடையப் போவதாக நடிகை ஷர்மிளி நெகிழ்ந்துள்ளார். ஆவாரம் பூ படத்தின் மூலம் பிரபலமான நடிகை ஷர்மிளி கவுண்டமணியுடன் 27 படங்களில் நடித்து பிரபலமானார். நடிகை வனிதா விஜயகுமார் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தான் கர்ப்பமாக இருக்கும் தகவலை பகிர்ந்து நெகிழ்ந்தார். 40 வயதில் IT துறையைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் இப்போது வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருப்பதாகவும் ஷர்மிளி தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாக உள்ள மாமன்னன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மாமன்னன் படத்தில் வரும் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் இரு சமூகத்திற்கு இடையே பிரச்சனையை தூண்டும் விதமாக இருப்பதாகவும், கதாநாயகனாக அமைச்சர் உதயநிதி நடித்துள்ளது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்பதால் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தென்காசியில் புதிய மாவட்ட விளையாட்டு வளாகம் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனங்கள் ஜூலை 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி வட்டம் பட்டக்குறிச்சி கிராமத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார் உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் ஜெயிலர் பட படப்பிடிப்பு அண்மையில் முடிவடைந்தது. இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் நிலையில் படம் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்திற்கு அனிருத் இசையமைக்கும் நிலையில் விரைவில் முதல் பாடல் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். கேப்டன் மில்லர் படத்தின் பிரத்யேக அப்டேட் வெளியாகி தனுஷ் ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் நடிப்பில் கேப்டன் மில்லர் படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைக்கும் நிலையில் படத்தின் முதல் போஸ்டர் வரும் 30ஆம் தேதி வெளியாகும் என்று போஸ்டரை பகிர்ந்து தனுஷ் அறிவித்துள்ளார். திமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழல் மீட்டர் இறங்குவதே இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி பாட்னாவில் கைகோர்த்திருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறிய அவர், ஊழல் கட்சிகளின் ஊழல் மீட்டர் ஒருபோதும் இறங்குவதே இல்லை என்றும் கூறினார். கேரள மாநிலத்தில் படகு கவிழ்ந்து 22 பேர் பலியான வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. மலப்புரம் மாவட்டம் தானூரில் சுற்றுலா படகு கவிழ்ந்து 15 குழந்தைகள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் படகு உரிமையாளர், படகு ஓட்டுநர் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த 10 பேரும் ஜாமீன் கேட்டு மஞ்சேரி நீதித்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அப்போது விசாரணை நிறைவடையவில்லை என்று அரசு தரப்பு வாதத்தை ஏற்று நீதிமன்றம் 10 பேரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்தது. கேரளாவின் புதிய டிஜிபியாக ஷேக் தர்வேஷ் சாஹிப் மற்றும் தலைமைச் செயலாளராக டாக்டர் வி. வேணு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒருமனதாக இதுகுறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் தற்போதைய தலைமைச் செயலாளர் வி.பி. ஜாய், மாநில காவல்துறை தலைவர் டிஜிபி அனில்காந்த் இருவரும் ஜூன் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட்டும், 13 மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை நீடிக்கிறது. கேரள மாநிலம் கண்ணூரில் தெருநாய் கடித்து உயிரிழந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் நிஹாலின் குடும்பத்திற்கு கேரள அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தது. தெருநாய்கள் கடித்ததில் மாற்றுத்திறனாளி குழந்தையான நிஹால் உயிரிழப்பு குறித்து குழந்தை உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் குலுங்கியதில் காயமடைந்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சிலிகுரி அருகே உள்ள செபோக் விமான தளத்தில் ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டபோது காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். SSKM மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மம்தா பானர்ஜி பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வீட்டிலிருந்து ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் தீபாவளிக்கு விடுமுறை அளிக்கும் மசோதா செனட் மற்றும் நிர்வாக சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை இந்தியா மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் தீபாவளிக்கு அரசு விடுமுறை அளிக்கும் சட்டத்தை முதலாக பென்சில்வேனியா மாகாணம் இயற்றியது. இந்நிலையில் நியூயார்க் மாகாண நிர்வாக சபை உறுப்பினரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜெனிஃபர் தீபாவளிக்கு அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா செனட் சபை மற்றும் நிர்வாக சபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரில் சேலத்தை வீழ்த்திய கோவை அணி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. TNPL தொடரின் 19வது லீக் போட்டியில் கோவை மற்றும் சேலம் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த கோவை அணி 20 ஓவர்களில் 199 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் வீரர் ராம் அரவிந்த் 22 பந்துகளில் அரை சதம் விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய சேலம் அணி 19 ஓவர்களில் 120 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 79 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கோவை அணி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலியாக உள்ள 10 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 24ஆம் தேதி தேர்தல். ஜூலை 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை. 1 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தக்காளியை பதுக்கி வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் எச்சரிக்கை. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு. தமிழக அரசு தகவல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாக உள்ள மாமன்னன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு மீது இன்று விசாரணை. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.